வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேரலையில் நிறையா வந்துட்டுருக்கோம். அடுத்து இடி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இடியின் புதிய அதிகாரியாக நியமிக்கப்படக்கூடியவர் திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்படி ஆளுநர் ரவி அவர்கள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்காரோ, குடைச்சல் கொடுத்துட்ருக்காரோ, அதே போல் வரக்கூடிய இடி இயக்குனர் இவர்களுக்கு ஏழரை கிளப்ப ரெடியாகிவிட்டார். அட்டார்னி ஜெனரலோட இடியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பேசிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேமை பண்ணிட்டாங்க. இது உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்படக்கூடாது. ஏன்னா இடி அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் கீழே வருது. பட் இருந்தாலும் இதை உன்னிப்பாக அமித்ஷா கவனிச்சிட்ருக்கார். அமித்ஷா உள்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி இடியோடைய அப்டேட்டை கேட்டுட்ருக்காங்களாம். அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே அந்த மையக்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி, நானே இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தலை நானே சந்திப்பேன், நான் நடத்துகிற தேர்தலுங்கிறார். அப்போ எவ்வளோ சீரியஸாக அவர் அணுகிறாருங்கிறத நம்ம ஏற்கனவே பழைய பதிவிலலாம் சொல்லிட்டோம். அமித்ஷா இவர்களை வெளியே விடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அட்டார்னி ஜெனரலுடைய மூவை பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கதிகலங்கி போயிருக்குங்கிறத உணர முடியுது. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன உடனே முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டிருக்கணும். என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒன்று. அமித்ஷா எந்த ஷா வந்தாலும் என்னைங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உதயநிதி அவர்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், அமித்ஷாவுக்கும் பயப்பட மாட்டோம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உதயநிதி அவர்களாகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் யாருமே ஒன்றும் பேச மாட்டுறாங்க. அப்போ என்னென்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார், நீங்கள் தொட்ட ஒன்று அமைதியாகிட்டீங்க, டெல்லிக்கு ஓடிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ அமித்ஷா அவர்கள் இந்த அளவுக்கு பேசும்போது திமுகவுக்கு நல்லா தெரியும். அது 35,000 கோடின்னு அவர் சொன்னது இன்றைக்கி திமுக நிம்மதியே இல்லை. என்னங்க நம்ம 1000 கோடி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல சார், பணத்தை எடுத்தவங்களுக்கு தெரியாதா எத்தனை கோடின்னு. அப்போ 35,072 ஏதோ சம்திங் சொல்லும் போது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அவர் சொல்கிறாருன்னா, இடி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் அமித்ஷா எப்படி அந்த ஃபிகரை சொல்கிறார்? ஏன் இதை சொல்கிறோம்னா, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர். அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக இடி ஒன்று அறிவிக்காத போது சொல்லலாமா? 10ஆம் போக்கில் சொல்லிட முடியாதுங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறது. அமித்ஷா சொல்கிறார். அப்போ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்கிறாருன்னா இவர்களுக்கு தலைக்கு மேல் வெள்ளம் போயிடுச்சுங்கிறத நம்ம ஈஸியாக உணர முடியுது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன மூலம் என்னன்னு இவங்க இன்னும் பிஜேபியை வலிமையாக எதிர்த்திருக்க வேண்டும். சிஎம் டெல்லி போனது வரலாற்று பிழை. கலைஞர்லாம் இதை பண்ணியிருக்கவே மாட்டார். ஒருவேளை நாளைக்கு இடி வந்தால் கூட பாருங்கள், நான் டெல்லி போகல, பிரதமர் மோடிக்கு நான் சிம்ம சொப்பனமாக இருக்கேன், அதனால் என் வீட்டுக்கு ரெய்டு வராங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ சொல்ல முடியலையே. பிரைம் மினிஸ்டரை பார்த்து நிதி கேட்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ நாள் கேட்க போல ஏன் போனீங்கிற விவாதம் வந்தே தீரும். இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், நமக்கே தெரியுது. திமுகவுடைய KN நேரு, பெரியசாமி, நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் தெரியாதா? தலைவர் போய் சரண்டர் ஆகிட்டு வந்துட்டாருன்னு தெரியாமையாக இருக்கும். எப்படிங்க வேலை செய்வாங்க? இதை பற்றி விவாதிக்க போகிறோம். இன்னொன்று, அண்ணாமலைக்கு ஏற்கனவே சொன்னோம், அண்ணாமலைக்கு பதவி கிடைக்க போகுது, அண்ணாமலைஜி மினிஸ்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு அவர்களுடைய விழுதுகள் இன்னும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ பிஜேபி வச்சுட்டாங்க. மையக்குழு கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்து கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு அமித்ஷா கேட்குறாரு. அமித்ஷா கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ 2-3 பேர் எந்திரிச்சு, இல்லைங்க நயினார் நாகேந்திரன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, இருளாண்டிங்கிற நிகழ்ச்சிக்கு போகிறாரு, போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் அதே காரில் வராரு, அதிமுக காரர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்ல போவ உடனே நயினார் எழுந்திரிச்சு, இல்லைங்க நான் போனது உண்மை தான், பட் நான் கட்சிக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன், கட்சி தான் எனக்கு முதன்மையானதுன்னு சொல்லிட்டார். உடனே இவர் நம்ம தமிழிசை அவர்களும் ராஜா அவர்களும் நாங்களும் இன்ட்ரிலாம் தரோம், ஆனால் நாங்கள் கட்சி கட்டுப்பாட்டை என்றைக்கும் மீற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு அமித்ஷா பக்கத்தில் அண்ணாமலையை பார்த்து, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாராம். ஒன்று அண்ணாமலை இருந்துட்டு, இல்லை ஜி நான் என்னுடைய வேகத்தெல்லாம் குறைச்சிட்டேன் ஜி. அண்ணாமலை எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல, அண்ணா என்னலாம் பேசுவார், அங்கே போயிட்டு இல்லை ஜி குறைச்சிட்டேன் ஜி அப்படின்னு இருக்காராம் அண்ணாமலை. அவ்வளோதான், அமித்ஷாவுடைய ரியாக்ஷன் அவ்வளோதான். அதாவது ஒரு காலத்தில் அண்ணாமலை ஒரு பக்கம் பாக்கெட்டில் மோடி இருக்கார், இன்னொரு பாக்கெட்டில் அமித்ஷா இருக்காருன்னு சொல்கிற நிலைமையெல்லாம் போய் மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உடனே அமித்ஷா நம்ம அண்ணாமலையை காரில் கூப்பிட்டு போன வரலாறுலாம் உண்டு. இன்றைக்கி காலம் அப்படியே மாறிவிட்டது. எந்த அண்ணாமலையை அவங்க பெருசாக தூக்கி நிறுத்துகிறாங்களோ அதே அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது அமித்ஷா மோடி வரும்போது உங்களுக்கு தெரியும், எல்லா தலைவர்களும்
அண்ணாமலை இருக்கும்போதும் அண்ணாமலை போவார், மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை போவாங்க, பாரதி அவர்கள் போவாங்க, பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி முக்கியமான தலைவர்கள்லாம் போவாங்க. அதுக்கு தலைவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த தடவை அமித்ஷா வரும்போது அண்ணாமலை மிஸ்ஸிங். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இளையராஜாவுடைய பாட்டு கச்சேரியில் இது ஸ்டாலின் என்னமோ சொன்னார். ஸ்டாலின், அது ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா, எல்லாருக்கும் பிடிச்ச ஐயா, இளையராஜா ஐயான்னு சொல்கிறார். எதுக்கு ஸ்டாலின் பேர்லாம் சொன்னாருன்னு புரியல. ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் பெருசாக வைரல் ஆகும் அந்த வீடியோலாம், அதுக்காக பேசுகிறாரு, நமக்கு புரியல. அப்போ இளையராஜா ஃபங்க்ஷன், அமித்ஷா வர்றது முக்கியமா, இளையராஜா வர்றது முக்கியமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. யார் தலைவர்? இன்னைக்கு கட்சியில் நம்பர் 2 இருக்கக்கூடியவர் அமித்ஷா. அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? இளையராஜா விழாவுக்கு போகிறாரு, அமித்ஷாவை புறக்கணிக்கிற மாதிரி தானே ஆகுது. ஏற்கனவே நட்டா வரும்போது புறக்கணித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், பவன் கல்யாணம் வச்சு கூட்டம் நடக்குது, அண்ணாமலை ஃபோட்டோ போடாமல் போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் உடனே பொங்கி யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் அண்ணாமலைஜிக்கு மரியாதை கொடுக்கல, இந்த நிகழ்ச்சிக்கே நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு 10 மணிக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் ஆளே வராமல் 11:30 நடந்தது. உடனே பிஜேபியுடைய ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் நயினாருக்கும் அண்ணாமலைக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்னு அவரு ஒரு பதிவு போடுறாரு. ஆனாலும் இது இன்னும் சேரல. அண்ணாமலை ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஏற்கனவே அண்ணாமலையை மையக்குழு கூட்டத்தில் வச்சு எப்படி டீல் பண்ணணுமோ அதே மாதிரி அமித்ஷா டீல் பண்ணிட்டாரு, இனிமேல் அண்ணாமலை அமைதியாகிடுவார் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இடி அப்படிங்கிற ஒன்று எவ்வளவு முக்கியமாக இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது அமித்ஷாவுடைய பேச்சை வச்சே புரிஞ்சுக்கலாம். 35,000 கோடி, இன்னொன்று ஊழல் ஊழல் ஊழல்ன்ட்டார். சரி, அடுத்து டெல்லியோடைய அப்டேட் கேட்டிங்கன்னா, இடி தயாராகிடுச்சிங்க, ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஏன்? அதாவது எஜமானன் எவ்வளியோ அந்த வழி தான் தொழிலாளி போவான். இப்போ எஜமான் வந்து வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி கருப்பு காக்கா தாங்க இருக்கும், வெள்ளைக்காக்கானா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வெள்ளைக்காக்கா தான் சார் பறக்குது, உங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லை, அப்படி தான் பேசுவாங்க. அப்போ அமித்ஷா அவர்கள் எந்த எந்த எண்ணத்தில் இருக்காங்கங்கிறது இடிகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி இந்தியானா அமித்ஷா தான். அப்போ அமித்ஷா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, இடியை பற்றி பேசுகிறாரு, டாஸ்மார்க்கை பற்றி பேசுகிறாருங்கும்போது டாஸ்மார்க் அதிகாரிகள் இன்னும் உருண்டு வேலை செய்வாங்க. என்றைக்கு வந்து அமித்ஷா வந்து 35,000 கோடின்னு ஃபிகரை சொன்னாரோ அன்றைக்கே இடி தரப்பு வேகம் எடுத்துருச்சு. ஆமாம், அட்டாக்குக்கு தயாராகிடுங்கப்பா. ஏன்னா அமித்ஷாவே சொல்லிட்டார். அமித்ஷா ரொம்ப தெளிவாக குடும்ப அரசியல், அப்படி அரசியல், டாஸ்மார்க் தொட்டுட்டு போனால் பரவாயில்ல, 35,000 கோடின்னு சொல்லி ஊழல் தான் வரக்கூடிய தேர்தலில் பிரதானம். இங்கே மட்டும் சொல்லிங்க, மீட்டிங்கில் சொல்கிறாரு, மையக்குழு கூட்டத்தில் சொல்கிறார், திமுகவை பற்றி எந்த ஊழல் பெருசாக இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க, இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய காரியகர்த்தாக்கு அனுப்புங்க, அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்க. திமுகவுடைய நடவடிக்கையை வாட்ச் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. மாதம் நான் தமிழ்நாட்டுக்கு வருவேன், வாரம் நாம் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறேன், உங்கள் எல்லாத்துடைய ஜாதகமும் என் கண்ட்ரோல். ஏன்னா அமித்ஷா அவர்களே மீட்டிங் நடத்தும் போது நிறைய பேர் விளவெழுத்து போயிட்டாங்களாம். அண்ணாமலைலாம் ரொம்ப படப்படுத்திட்டாராம். ஏதாவது சொல்லுங்கள் அண்ணாமலைன்னு. இல்லை ஜி, நான் வந்து வேகத்தெல்லாம் குறைச்சிட்டேன் ஜின்னு இருக்கார். அமித்ஷா நினச்சிருப்பார், இப்படியே இருந்தால் உன் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, உன் கேரியருக்கு நல்லதுன்னு நினச்சிருப்பார். வேறு ஒன்று என்ன, அண்ணாமலைக்கும் புரியும் பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை பற்றின்னு. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை தெரியாதா அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, யார் கூட டீல் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாம் தெரியாமல் இருக்கும். அப்போ வரக்கூடிய அடுத்த அடி அப்படிங்கிறது, இது வரைக்கும் அடி அடித்தது வேறு, அடுத்த அடிங்கிறது அமித்ஷாவோட அடி. அமித்ஷாவுடைய அடி எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே பல மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் இடி வந்து டீல் பண்ணது அவங்க வந்து சொல்லிட்டாங்க, மேலேருந்து பார்த்துக்கோங்க, திமுக இது பண்ணி யார் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கன்னு கோஹெட்னு சொல்லிட்டாங்க. கோஹெட் ஆயிடுச்சு. கோஹெட் ஆன உடனே இடியில் சில பேர் கூட மெதுவாக வேலை பார்க்கலாம். நேராக அமித்ஷாவே கிளம்பிறங்கிட்டார். இப்போ என்னென்னங்க இடியில் இயக்குனர் மற்ற இப்போ ஒன்று நீங்களே இடி ஒரு அதிகாரியாக இருந்தால் நினச்சிக்கோங்களேன். இடி அதிகாரி அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு, நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இதான ப்ரொசீஜர். அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. திடீர்னு இந்தியாவுடைய 2வது வலிமைமிக்க தலைவரான அமித்ஷாவே 35,000 கோடி இடியில் டாஸ்மார்க்கில், டாஸ்மார்க்காரங்களுக்கு பரபரன்னு இருக்கும், 35,000 கோடின்னு சொல்லிட்டாரு. அந்த 35,000 கோடி ஃபிகரை கொண்டு வரணும். உச்சநீதிமன்றத்தில் போய் 1000 கோடின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த 35,000 கோடி சார், 1000 கோடி அப்படிங்கிற மாதிரி போனோம். உள்ளே போய் பார்த்தா 35,000 கோடி. அதனால தான் விசாகன் அவர்களிருந்து மற்றவங்க எல்லாத்தையும் நாங்கள் வளைச்சோம். தம்பிகளில் பாருங்கள் சிதறி ஓடிட்டாங்க. ஒருத்தர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், அவரெல்லாம் நாங்கள் பிடிக்கணும். ஒருத்தருக்கு சம்மன் கொடுத்துன்னு வரல. ஒருத்தருடைய வீடு வந்து நாங்கள் சீல் வச்சுருக்கோம், அந்த சீலை உடச்சி உள்ளே போய் நாங்கள் பார்க்கணும்.
இன்னும் 2 3 பேர் வீடு இருக்குது, அவங்க வீடையும் நாங்கள் சீல் வைக்கணும், எல்லாரையும் கஸ்டடியில் எடுக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். இது விசாரிக்கலாம் வேணாமா அப்படின்னா, உச்சநீதிமன்றம் 35,000 கோடி அப்படின்னா அதெல்லாம் விசாரிக்காதீங்க, 2014 2021 வரைக்கும் இருக்க 41 வழக்கு மட்டும் விசாரிங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. அப்போ இன்னைக்கு இது அமித்ஷாவுக்கும் தெரியும். அமித்ஷா அவர்கள் இந்த வழக்கை வந்து ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணுறாருங்கிறது இடி அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச உடனே எவ்வளோ மைனூட்டாக வேலை பார்ப்பாங்க. அப்போ மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், பீகார் கீகார் அதெல்லாம் விட்டுருப்பா, ரைடு கீடு எங்கேயுமே ரைடு போகாதீங்கப்பா, ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏஜென்சியும் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு மேலே திருப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க 24 ஏஜென்சியும் வேகம் எடுங்க. ஏன் பிஜேபியை திமுக உண்டுன்னு பண்ணணும். அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் கேஸ் இருக்கா, அதெல்லாம் தோண்டுப்பா. பிஜேபி பற்றி உங்களுக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பெட்டி கேஸ் இருக்கும், அதை எடுத்துருவாங்க, அதை எடுத்து உங்களை வந்து மிரட்டுவாங்க. இது இந்தியா முழுக்க அவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலை தானே, அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்போ அமித்ஷா அவர்கள் மீது நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கிட்டாருங்கும்போது ஒட்டுமொத்த மிஷினரியை வேலை பார்க்கும். நீங்கள் யாருக்கும் வந்து எப்படின்னாங்க, இப்போ இடி வந்து ஒரு மேலேருந்து சொல்லி திமுகவை டேமேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணுறது வேற. இது அமித்ஷாவே கண்காணிக்கிறான்னு தெரிஞ்சால் இன்னும் வேலை பார்ப்பாங்க, காசு கீசு வாங்கிட்டு மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அமித்ஷாவே பார்க்குறாரு. அப்போ ஒட்டுமொத்த இயந்திரமும் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி திமுக கொஞ்ச நாள் வரைக்கும் பதட்டப்படாமல் இருந்தது. முதல்வர்லாம் உதவிக்கெல்லாம் போனார், உளவுத்துறை எல்லாம் போச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு, என்ன மாட்டிக்கிட்டோம். சார் மாட்டிக்கிட்டோம், எப்படி தப்பிக்கலான்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெல்லி போனால் அதில் வாய்ப்பு இருக்கா? சரி சார், நீங்கள் டெல்லி போய் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவே தப்பு. அப்போ பிஜேபி அப்படிங்கிறது நம்மளை விடமாட்டாங்க, சமரசத்துக்கு விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் முதலமைச்சர் போயிருக்கலாமா? இவ்வளோ நாள் வீம்பு பிடிச்சிட்டிங்கன்னா, அதே வீம்பில் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ரைடு பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பிஜேபியை நான் தொடர்ந்து எதிர்த்தேன், அதனால் என் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்கன்னு. நேராக டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டீங்க தலைவரே, இது என்னென்னே புரியல நமக்கு. அப்போ அமித்ஷா அவர்கள் வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறார், இடி வேகம் எடுத்துகிட்டு இருக்கிறது. இடியோடைய இயக்குனர் பல பேரை சந்திச்சுட்டு இருக்கார். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இடியோடைய இயக்குனர் பல பேர். இப்போ திமுகவுக்கு என்ன வேலை? நலத்திட்டங்கள் அதெல்லாம் இல்லை. வாரிசு என்ன பிரச்சனைனா, தம்பிகளை இப்படி காப்பாற்றலாம், தம்பி இல்லாமல் இருக்க முடியல. வர ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? யார் மேலேயாவது ரைடு வந்துட்டா என்ன பண்ணுறது? ஏற்கனவே வந்த ரைடில் மேலே உள்ளே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ தேர்தல் பணிகள் முடங்கி இருக்கிறது. அதிமுக ஃப்ரீயாக இருக்காங்க, தேர்தல் பணிகளை முழுக்க எடப்பாடி கவனம் செஞ்சிட்ருக்காரு. ஒரு 8 பிஜேபியோட கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நிம்மதி இல்லாமல் இருந்தார். இப்போ எடப்பாடி நிம்மதியாக இருக்கார், திமுக ஆட்டம் கண்டு போயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சீட் அதிகம் வேணுங்கிறாங்க, திரும்ப ஆமாம்மா சீட் அதிகம் வேணுங்கிறாங்க. திரும்பலாம் அடங்கி போயிடுவார் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து திமுக நினைக்கலாம், நீ கூட நினைக்கலாம், அட சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட் எங்கே போவாங்க? பிஜேபியோட போவாங்களா, இல்லை விஜயோட போவாங்களான்னு? ஏன் அவங்க தனியாக நிற்பாங்க? கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் வந்து இந்த 2 சீட்டு 1 சீட்டுக்காக நீங்கள் கொடுக்குறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க தனிச்சே நிற்பாங்க, தனித்து நின்னவங்க தான், நின்று தோப்பாங்க. அதெல்லாம் ஒன்று. இப்போ திமுக தான் டவுனு. இப்போ கம்யூனிஸ்ட் போயிடுச்சுன்னா திமுக என்ன இழப்புங்கிறது தெரியும். கூட்டணி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு ஸ்டாலின். அடிக்கடி அவரே சொல்கிறாரு கூட்டணி பலம்னு. அப்போ இந்த கூட்டணியை சிதறடிக்க முடியுமான்னா சிதறலாம் அடிக்க வேணாம். அவங்க நிறையா தொகுதி கேட்பாங்க. திமுகவுடைய எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் மக்கள் நீதி மையம் அதுவும் உள்ளே வருது, இந்த பக்கம் தேமுதிக வர மாதிரி இருந்துச்சு, பிஜேபி வளைச்சிட்டாங்க. அதை போனீங்கன்னா கேஸ் ஏற்கனவே இருக்குது, ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு தேமுதிக ஆடி போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அமித்ஷாங்கிற ஒற்றை நபர். தொடர்ந்து நம்ம அமித்ஷான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கவங்ககிட்ட சண்டை போடலாம். ஆனால் அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரிகிட்ட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அமித்ஷா. இன்னொன்று, சர்வாதிகாரி மட்டுமல்ல, உழைக்கக்கூடியவர். எதை பார்த்தா அப்படி பொண்ட்டு அவர் சொல்கிறாரே, மக்களுடைய நாடி துடிப்பு எல்லாம் தெரியும், இத்தனை தேர்தலில் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா, அதுவும் அவரே இறங்கி வராருன்னா திமுக அந்த சீரியஸ்னஸை உணர்ந்து விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலினோ எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? வீரமானவங்கன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த வீரம் எங்கேயே போச்சு? மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? தளபதி எவ்வளோ பேர்ப்பா அமித்ஷாவை மிரள விட்றாருப்பா. இப்போ பேசியிருக்கணும் தளபதி ஒரு வீடியோ போட்டு, ஐயா அமித்ஷா வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காரு, எப்பயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் இந்த மாதிரி டாஸ்மார்க்கை பற்றி எங்களை மிரட்டிலாம் நீங்கள் பார்க்காதீங்க, எங்களை யாரும் மிரட்ட முடியாது, நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள், இப்படி எதாவது அறிக்கை விடணும்ல. ஒன்றுமே பேசாமல் சிஎம் இன்னைக்கு இருக்காரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக வரும்?
கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு பலவித டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் தான், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியோட தகவல் தான். அடுத்து திமுக. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். வாரிசோட பிரச்சனை என்னென்னா தம்பிகள் இல்லாமல் இருக்கிறது. தம்பிகள் இல்லைன்னொன்னே எப்பயுமே வந்துங்க, நம்ம சொந்தங்களோடு இருந்தால் அந்த குதூகூலம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே அதானே. ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் இன்னும் குதூகூலம் அதிகமாக இருக்கும். என்ன தான் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட நண்பர்களோட வெளியில் போகிறது அது ஒரு ஜாலி தான். இப்போ எப்பயுமே வாரிசுக்கு நிழலாக இருக்கக்கூடிய, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வாரிசு ஹாஸ்பிட்டல் போகிறாரு, கூடவே 3 பேர் போகிறாங்க. விக்ரம் ஜூஜு அவர்களும், ரத்தீஷ் அவர்களும், ஆகாஷ் பாஸ்கர். இந்த 3 பேரும் இன்னைக்கு இல்லை. அப்போ 3 பேர் இல்லாத அந்த பிரிவை எப்படி வாரிசு எதிர்கொள்வார்? எப்பயுமே நீங்கள் ஒருத்தரை அணுகி அவர் மூலிமா பல டீலிங் போயிட்டு இருக்கும்போது அந்த டீலிங் இப்போ யார் பார்ப்பா? ஒன்றும் வேணாம். டாஸ்மார்க் நிறுவனம், டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் என்ன இப்போ கண்டுக்கிறோம்? இந்த டாஸ்மார்க் அப்படிங்கும்போது விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் பல வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இன்றைக்கி ஏற்கனவே ரத்தீஷ். இப்போ ரத்தீஷ் தலைவராகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுப்பா? என்ன பிராண்ட் சரக்கை வாங்குவீங்க? அப்போ ஏற்கனவே இன்றைக்கி டாஸ்மார்க் அப்படிங்கிறதுல வரவு செலவு கணக்கை யார் பார்ப்பா? வாரிசா பார்ப்பார். ஸ்ட்ரைட் அவரே உட்காந்து பார்ப்பார். அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார் இவங்களை வச்சு டீல் பண்ணுறேன்ட்டு. இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா அந்த செயின் பிரச்சனையாகுது. ஏன்னா மினிஸ்ட்ரி இதை தலையிட மாட்டார். எந்த பிராண்டை வாங்கணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியவர் செல்லை எடுக்க மாட்டார். ஏன்னா செல்லு முழுக்க ரெக்கார்ட் ஆகுது. அவர் அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் கிப்சாப்பில் வந்தால் இங்கே இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே விசாரணை வளையத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி ரத்தீஷ் அவர்களை பார்த்து ஒரு காலத்தில் ரத்தீஷோட அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நினச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவரும் ஃபோன் பண்ண மாட்டார். லண்டன்லேருந்து 2 தடவை டிக்கெட் போட்டு ஏங்க கேன்சல் பண்ணுறாரு? இங்கே இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரி வந்துடாதீங்க, உங்களை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு வரல. இப்போ டிஜிபி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சீருடையில் நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் போடக்கூடாதுன்னு. ஏன் அதை சொல்கிறாரு? 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறார். ஏன் அந்த சர்க்குலர் போடுறாரு? ரத்தீஷுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அது குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ரத்தீஷே ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரத்தீஷ்ட தான் போகலாம். சொல்லுவாங்கள்ல, பிரச்சனைனா கடவுள்கிட்ட போகலாம், கடவுளுக்கே பிரச்சனைனா அது மாதிரி தான். இன்றைக்கி என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ரத்தீஷ்கே ஒரு பிரச்சனைங்கும் போது அவரே ஓடிட்டு இருக்காருங்கும் போது ஐபிஎஸ் அதிகாரிகளோட நிலைமை என்ன? இன்னும் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய அளவுக்கான பணத்தை இன்னொரு தம்பியிடம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. பணத்தை பங்கு சந்தையில் போடாதீங்க, சினிமாவில் போட்டு பெருசாக அவங்கள ஆக்குறேன். ஏன்னா புதுக்கோட்டை பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மணல் குவாரிகளில் 6000 கோடி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இதில் சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் லஞ்சம் வாங்காமல் இது நடக்குமா? ஜபகர் அலின் ஒரு சமூக ஆர்வலர் கொல்லப்படுறாரு, என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதையும் மீறி கொள்கிறாங்கன்னா காவல்துறை அப்படிங்கிறது வேடிக்கையை பார்க்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு காரணம். அப்படி இந்த அளவுக்கு காவல்துறை மெத்தனமாக இருந்தது காரணம் காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய சில அதிகாரிகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம். அந்த ஆதாயமான படத்தை எங்கே வைப்பாங்க? வீட்டில் வைக்க முடியுமா? அவ்வளோ பணத்தை கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். இப்போ அவங்க சொல்கிறாங்களா 6000 கோடி ஒரே நாளைக்கு 15 கோடினா எங்கே வைப்பீங்க? அப்போ இந்த பணம் ஜென்ரேட் ஆகுன்னா எதுங்க பண்ணலாம்? ஒன்று ரியல் எஸ்டேட்டில் நேராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பணம் வாங்கிட்டு அவரே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அவர் பேரில் பண்ண முடியுமா? மேலே கணக்கு காட்டணும். அப்போ என்ன பண்ணலாம்? தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க, தம்பிகள்கிட்ட கொடுத்து இது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுப்பா, இதை படத்தில் போடுப்பா, பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி வாரிசு பக்கத்தில் தம்பி இருக்கும்போது தம்பிகிட்ட கேட்க முடியுமா? பணமா எப்போ கொடுத்தீங்க? அவ்வளோதான் கேட்பாங்க. ஏழை மக்கள்னால் காவல்துறை மிரட்டும், வாரிசுகிட்ட போய் என்ன பண்ணோம்? அவரை பார்த்து பயப்படும். வேறு என்ன பண்ணுறது? இப்போ வாரிசே ஓடிட்டு இருக்கும்போது அவர் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்காரு. அதுவே வருமானு தெரியல. எப்பயுமே நம்ம ஒன்று சொல்லிட்டோம், தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு பல இடங்களிலிருந்து பணம் வரும். எல்லா கட்சிக்கும் பணத்தை அங்கங்கே வச்சுருப்பாங்க. டக்குன்னு எலெக்ஷன் நேரத்தில் வரும். இப்போவே நிறையா மாவட்டங்களுக்கு போயிருக்கும். அப்போ இந்த தம்பிகள்கிட்ட இருக்கக்கூடிய நிறையா பணம் நிறைய இடத்துல இருக்குது. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் செலவு பண்ணக்கூடிய தொகை. தம்பிகளே ஓட்டத்தில் இருக்கும்போது அந்த பணம் எப்படி இவர்கள் கையில் கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ மேலிடம் பதறுவது எதற்காக? தம்பிகள் மீது உள்ள பற்று ஒரு பக்கம், அதையும் தாண்டி ஏதாவது உண்மையும் உளறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 2, 3வது கொடுத்து வச்சுருக்க பணம் வேறு என்ன பண்ணுறது? நல்ல யோசனை பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு 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 புத்திசாலி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? தம்பிகளை கை விட்டுற வேண்டிதான். இப்போ போய் தம்பிகளை காப்பாற்றுறோன்னு ஏங்க ஈடி அவங்கள வளைக்க முடிவு பண்ணிட்டாங்க. எப்பா நீங்கள் மாட்ட போகிறீங்க, சிறையில் இருங்க, வேறு வழி இல்லை, அடுத்து நம்பாச்சு தான், அது வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்.
தேவையில்லாமல் ஃபாரின் கிரி நீங்கள் போய் தலைமறைவாயிட்டீங்கன்னா எங்களுக்கு சிக்கல். இவர்கள் தலைமறைவாக ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு சிக்கல். உதயநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, கனிமொழி அவர்களோ யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ரத்தீஷ் யார் அதை பற்றி பேசியிருக்காங்களா? ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு பேசியிருக்காங்களா? விக்ரம் ஜூஜுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு திமுகவில் ஏன் யாருமே பேசலை? மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க, பாசிசா பாஜகங்கிறீங்க, இதுக்கு ஏன் பற்றி பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டு ஊடகங்கள் ரத்தீஷ் என்பவர் யார்? இப்போ நம்ம சேனல்லாம் பார்க்குறோம்ல, மறுபக்கம் நடந்தது என்ன அப்படி இப்படின்னு நிறையா போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏன் அங்கேயே போனார், மிதுன் ஏன் அங்கேயே போனார், அமித்ஷா ஏன் இங்கேயே போனார், விஜய் அங்கே சென்றது ஏன், விஜய் எந்த நடிகையுடன் போனார் எல்லாம் கேட்குறீங்கள. ரத்தீஷ் என்பவர் யார்? நியாயமாகவே பேசுவோம். ரத்தீஷ் அவர்கள் வீட்டை பூட்டிட்டு தலைமறைவாக இருக்கிறார். ரத்தீஷ் அவர் யார்? சாதாரண குடும்பத்தில் இருந்த ரத்தீஷ் குறைந்த காலத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனது எப்படி? விக்ரம் ஜூஜி என்பவர் யார்? 120 கோடிக்கு வாட்ச் வச்சிருக்காருன்னா என்ன அப்படி தொழில் பண்ணுறாரு? டாஸ்மார்க் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிக்கே இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா இவர் யார்? இவர் பின்புலம் என்ன? விவாதம் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? தமிழ்நாடு அரசியலில் புற்றீசல் போல பெருகி கிடைக்கும் ஊழலை அதாவது எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் இப்படி சம்பாதிக்கிறவங்களாம் தாண்டி முதலமைச்சரோட ஃப்ரெண்டு, முதலமைச்சரோட மச்சான் மாமானாலும் பரவாயில்ல, காலகாலமாக நடக்கும். ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃப்ரெண்டு, அப்படி ஒரு பெரிய வட்டம் ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டை இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க போது எவ்வளோ பெரிய அவலமாகுது. தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டாலின் அவர்கள் பண்ணுங்க, அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தருடைய நண்பர்கள் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? மக்களுடைய கோபம் எங்கே? ஒரு காலத்தில் அதாவது இப்போ அதோட பிரச்சனை மோடிக்கு பரிவாரினாங்கல்ல. போன தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் மோடியுடைய பரிவாரங்கள், மோடியுடைய குடும்பம்னு பேர், அது பேர் மோடியுடைய பரிவாரம்னு போன எம்பி தேர்தலில் எல்லாருமே அவங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மோடியுடைய பரிவாரம், நான் மோடியின் குடும்பம்னு வைப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதேமாரி ஐடியா கொடுத்துருக்காங்க திமுகவில், ஸ்டாலினின் குடும்பம்னு வைக்கலான்ட்டு, இல்லை திமுக குடும்பம்னு வைக்கலான்ட்டு. அப்போ அங்கே யாரோ ஒரு புச்சாலி இருந்திருப்பாடு, ஏங்க முதலியே குடும்ப ஆட்சி ஸ்டாலின், உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, கலாநிதின்னு ஏகப்பட்ட போட்டு கிழிச்சிட்ருக்காங்க. நம்மளே வழியை போய் இந்த குடும்பம்லாம் எடுத்து இருக்கிறதும் போயிடும். வேணவே வேணாம் அந்த ஐடியா. ஏன்னா இப்போ அவங்க நிறைய ஐடியா சிந்திக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணலாம், யூடியூப்பில் எப்படி பண்ணலாம், மொத்தமாக விளம்பரத்தை எப்படி பண்ணலாம், முழுக்க இவர்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் எப்படி பணத்தை எங்கெங்கெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது, அதை ஜென்ரேட் பண்ணுறதை தடுப்பதற்கு தான் இன்றைக்கி ஈடி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது 243 அதுக்கப்புறம் 200ங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்களால இவர்களுக்கு தெரியும் நெருக்கடி முற்றிவிட்டது அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வாரிசு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார், தம்பி கிம்பினா அதை எப்படி ஈடி சமாளிக்க வேண்டுங்கிறது தெரியும். ஈடி இதற்கு முன்பு பல கேஸில் என்ன பண்ணாங்க, இந்த கேஸில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கெஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியா இவர்களை தூக்குனாங்களோ அதே போல் தூக்குவதற்கு ரெடி ஆகிட்டார்கள். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து மோடி கூப்பிட்றாருன்னா ஏன் கூப்பிட்றாரு? அவருடைய பதட்டத்தை நேரில் பார்க்குறதுக்கு. ஓ அப்படி பதட்டப்படுறீங்களா? ஓகே, அப்போ வாரிசை தூக்கி வச்சிங்கன்னா தேர்தல் நடவடிக்கைகள் நீங்கள் சுணக்கம் காட்டுவீர்கள். இன்னொன்று ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜூனியர் சீனியர் பிரச்சனை இங்கே வந்துருச்சு. கட்சியில் ஒட்டுமொத்தமாக இத்தனை சீட்டு வேணும்னு உதயநிதி கேட்டுட்டு இருந்தது போக இப்போ உதயநிதியுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் குரலை தாழ்த்திட்டாங்க. ஏன்? வாரிசுக்கே பிரச்சனை. அவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்கணும்னு அடமுடிக்கிறாரு வாரிசு, அதை கொடுக்கல ஸ்டாலின். ஏன்னா ஏற்கனவே கொடுத்து இன்றைக்கி கட்சி வீணாக போயிருக்குங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியுது. அதனால் உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய பனிப்போர். நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி வரக்கூடிய தேர்தலில் 1-to-1 பண்ணுறேன் என்னென்னமோ இன்றைக்கி ஸ்டாலின் செய்தாலும் எதுவும் அது அவங்களுக்கு உபயோகமாக இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு இப்போ மகளிர் உரிமை தொகையை இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய குற்றங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஊழியர் பழைய ஓய்வு திட்டம் செய்து அவங்களும் நிம்மதியாக இல்லை. இன்றைக்கி அந்த பென்ஷன் இயக்குநர்கள் அலுவலகத்தையும் மூடிட்டீங்க. இதெல்லாம் அரசு ஊழியர்கள் எப்படி திமுகவை எதிர்கொள்வாங்க? ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், தமிழகம் முழுக்க பட்டியலினத்தவனுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அது வேங்கை வயலாக இருந்தாலும், திருநெல்வேலியை சேர்ந்த இந்த விக்னேஷ்னு ஒருத்தர் விடுதியில் படித்த அவருக்கு, அப்புறம் பொதுக்கிணற்றிலிருந்து தலித் மக்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரிச்சி 7வது திமுக மகேஸ்வரி மற்றும் கணவர் தொழிலாளி செல்வி ஜாதிவெறி நோக்கத்துடன் வல்லரசு தாக்கியுள்ளார். இது மாதிரியான பிரச்சனைகள் இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வடகாடு நடைபெற்ற சம்பவம், புதுக்கோட்டையில் நடைபெற்ற சம்பவம், தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு நடைபெற்ற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு பட்டியலின மக்கள் போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் கேட்கலாம் என்னங்க அப்போ வந்து அமித்ஷாவுடைய அதாவது தமிழக மக்கள் வந்து திமுகவை தோக்கடிப்பாங்கன்னு அமித்ஷா சொன்னாலும் தோக்கடிக்கக்கூடியது தமிழக மக்கள் அமித்ஷா தான் தோக்கடிப்பார். ஏன்? இவருடைய பயம் நோட்டு. அந்த நோட்டை கட் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் அமித்ஷா ரொம்ப தெளிவாக பண்ணுவார். திமுக ஏன் பதட்டமாகும்? ஒருவேளை நீங்கள் ஒரு தொகுதியில் வந்து ரொம்ப டஃப்பான தொகுதி நிறையா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு தெரியாமையாக இருக்கும். அந்த தொகுதியில் தேர்தல் நடத்திட்டா நீங்கள் செலவு பண்ண பணம்லாம் வேஸ்ட்டா? அப்போ திமுக அவங்கிறத ஒரு என்றைக்குமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திமுகவை ஒரு பதட்டத்தில் வைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி அமித்ஷா ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. மாதம் வருவேன்னு அமித்ஷா சொன்னது இன்னும் சொல்கிறாங்க. அடுத்த மாதம் நான் வரும்போது ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் உச்சநீதிமன்றத்தில் இடி போயிடும். அடுத்து ஆட்களை தூக்கக்கூடிய படலம் இருக்குது. அடுத்து அமித்ஷா ஒவ்வொரு மாதம் வரும்போதும் ஏகப்பட்ட அப்டேட் கிடைக்கும். ஏன்னா அமித்ஷா பேசுகிறதுக்கு மேட்ரு வேணும்ல. இப்போ பேசிட்டாரு, ஊழல்னு பேசுகிறார். அடுத்து வரும்போது என்ன சொல்லுவார்? பார்த்தீங்களா, இடி வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணனுடைய பின்புலம் என்ன தெரியுமா? இப்போ அமித்ஷா வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறவர், இப்போ கெஜ்ரிவாலை பண்ணும்போது சர்வே எடுக்காமல் இருந்திருப்பார். கெஜ்ரிவாலுக்கு அனுதாபம் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ஹேமந்த் சோரனுக்கு இதே மாதிரி வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணால் அனுதாபம் வருமா அப்படிங்கும்போது ஆமாம் 60% மக்கள் அனுதாபம் வரும்னாங்க. அதேமாதிரி கெஜ்ரிவாலை வச்சா அனுதாபம் வருமானா ஆமாம் 50% மக்கள் அனுதாபம் வரும்னாங்க. அதையும் மீறி அவங்கள கொஞ்ச நாள் விட்டு தூக்கி தோக்கடிச்சிட்டாங்க. அதில் ஹேமந்த் சோரனை தோக்கடிக்க முடியல, கெஜ்ரிவாலை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஏன் இன்னும் இவங்களை உள்ளே போடல, சீக்கிரம் இவங்களை உள்ளே போடுங்கிற மனநிலை தான் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்குது. என்ன இங்கே இடி வேகமே எடுக்கலையே, ஒரு இடியும் பிஜேபியும் சமாதானம் ஆகிட்டாங்களா? இங்கேருந்து ஸ்டாலின் போய் வந்து மோடியை பார்த்ததுக்கப்புறம் வேலைக்கு ஆக மாட்டேது. இடியுடைய அதிகாரிகளை மாற்றுறாங்களா? ஐயோ கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா? இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களே, இவங்களை யார் தான் தடுத்து நிறுத்துறது? ஒரு பக்கம் கனிம வள கொள்கை, மணல் கொள்ளை, அப்புறம் வந்து இது அமித்ஷா அன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சாதாரண மனிதரால் வீடு கட்ட முடியவில்லை. இப்போ திமுகவுடைய குற்றச்சாட்டு என்ன, நம்மளுடைய குற்றச்சாட்டு என்ன? முதல்ல இந்த பிரதமர் யோஜனா கிஜனான்னு ஏதோ பேர் வைப்பாங்க. பிரதமர் வீடு கட்டும் திட்டம் 1,20,000 ரூபாய்க்கு வீடு கட்டணும். 1,20,000 ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா? இதில் 75,000 ரூபா ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு 1,50,000 ரூபா கிட்ட போடுது. அப்புறம் ஒரு வங்கி வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குது. இதுதான் இதோட நிலைமை. இதையெல்லாம் மறைத்து விட்டு பிஜேபி என்ன சொல்லுது, நாங்கள் தான் வீடு கட்டித்தரோன்னு சொல்லுது. கரெக்டுங்களா? திமுக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு பாருங்கள், எம்சாண்டு விலை, ஜல்லி விலை, இதெல்லாம் விளைவுக்கு காரணம் யார்? இங்கே இருக்கக்கூடியவங்க. அது காரணம் யாருன்னு தெரியும், ஐயா துரைமுருகன். செம்மண் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தட்டுப்பாடு விலை ஏற்றத்துக்கு காரணம் யார்? ஐயா பொன்முடி. ஏற்றி அதை பலத்தையும் கொள்ளையடிச்சு இன்றைக்கி வந்து ஏவாவேலு ஒரு பாலத்தை கட்டுறாரு. 3 வருஷம்தான் ஆச்சு, மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது. ராஜராஜ சோழன் கட்டின 100 வருஷத்தை தாண்டி அந்த ஆர்ச் அப்படியே இருக்குது. அப்போ எந்த தரமாக கட்டியிருக்காங்கிறது எது தெரியுதா இல்லையா? ஏற்கனவே டாஸ்மார்க் பக்கம் வந்துட்டீங்க, மணல் குவாரிகள் பக்கம் வந்துட்டீங்க, செம்மண் பக்கம் வந்தாச்சு. அடுத்த டிபார்ட்மெண்ட் இது பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை. இப்போ அவங்களுக்கும் ஒரு பதட்டம். ஏன்னா 8 மாதம் அடின்னு அடிச்சுட்டு ஓஞ்சிடலான்னு பார்த்தா, இந்த நல்லா யோசனை பாருங்கள், இந்த அடின்னு அடிச்சுட்டு ஓஞ்சிருக்கலாம் அப்படின்னு இவங்க நினச்சது ரைட்டு தான். இவங்க என்ன நினச்சாங்க, எடப்பாடி பழனிசாமி தனியாக இருப்பார், விஜயோட போவார், பிஜேபி தனியாக இருக்கும்னு. பிஜேபி எடப்பாடி ஒருவேளை பிஜேபியிட போய் சேரலைன்னா இந்த ரைடு நடந்திருக்குமா? ரைடு நடந்தால் நம்ம ஜெயிக்கணும், பிஜேபி ஜெயிக்கணும். அதுக்கு தானே எங்கள் பிஜேபி நினைக்கும். எடப்பாடி ஜெயிக்கிறதுக்காக பிஜேபி நினைக்கும். இப்போ எடப்பாடி கூட பிஜேபி சேர்த்ததில் பிஜேபிக்கு ஒரு புது தைரியம் வந்து விட்டது, எடப்பாடிக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது. அதனால் திமுகவை எந்த அளவுக்கு அடி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு சாத்துன்னு சாத்துறாங்க. அப்போ எடப்பாடி எடுத்த ஒரு முடிவு இன்றைக்கி திமுகவை கதிகலங்க வைத்திருக்கிறது. இப்போ அடுத்து என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து அட்டாக் தான். ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு அமித்ஷா வந்து 35,000 கோடினோன்னா இடி அடுத்தடுத்து வேகம் எடுக்கும். இடி வேகம் எடுக்கதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீர்கள். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இவங்க 500 ஸ்வீட் பாக்ஸை பாட்னாக்கு அனுப்பினாலும் இவர்களை பிஜேபி சும்மா விடாது. எப்படி விடும்? பிஜேபிட்டு இல்லாத பணமா, ஆர்எஸ்எஸ் இல்லாத பணமா? இன்றைக்கி சனாதனம் அப்படிங்கிற ஒன்று வந்து தமிழகத்துக்கு வந்து சனாதனம்ங்கிறத ஏற்றுக்காத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறத ஆர்எஸ்எஸ் விரும்புமா? கடவுளுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இஸ்லாமிய வெறுப்பு, இது 2 தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் கொள்ளை அடித்து மாட்டிக்கிட்டீங்க. கடைசி வரை கெஜ்ரிவால் உறுதியாக இருந்தார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், கெஜ்ரிவால் கடைசி வரைக்கும் மோடி போய் பார்த்தாரா? ஹேமந்த் சோரன் போய் பார்த்தாரா? நீங்கள் ஏன் சார் வேகமாக ஓடினீங்க? கேட்டால் திராவிட மாடல், நாங்கள் தான் உலகத்திலே இல்லாத திராவிட மாடல் உருட்டிட்டு இருக்கீங்க.
தமிழகத்தில் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. நமக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாகுது. அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, தொழிலாளர்கள் வந்து வெந்து சாகுறாங்கன்னு சண்முகம் சொல்கிறாரு. 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, அதெல்லாம் இன்னும் பரண்மழையாக இருக்குது, நிறைய வாக்குறுதியை செயல்படுத்தலைன்னு உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்த சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு. காவல்துறையினர் அத்துமீறுகிறார்கள் அப்படின்னு பேசவே மாட்டாமல் இருந்த அவர்கள் சொல்கிறாரு. எங்கே போயிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு? கொஞ்சம் யோசனை பாருங்க. வேல்முருகன் சொல்கிறார், எம்எல்ஏக்கள் யாரும் என்னை பேசவே விடுறதில்ல, அப்பாவும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. சொன்னாரா இல்லையா? இப்படியே போனால் திமுக தோற்று போயிருங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறாரா இல்லையா? எப்பயுமே பேசாத நம்ம ஜவஹருல்லா அவரெல்லாம் அறிவாலயத்தினுடைய அப்படி ஒரு தீவிரமான ஆதரவாளர். கட்சி தான் வேற, மனிதநேய மக்கள் கழகம் பார்த்தீங்கன்னா திமுக தான். அவர் கூட அனங்காபுத்தூரில் மக்களை வந்து வெளியேற்றுறது தப்பு. அனங்காபுத்தூர் விஷயமா எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. ஞானசேகரன் விஷயம் வெளியே தெரிஞ்சு எவ்வளோ உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர். அண்ணாநகர் சிறுமி வழக்கில் நீங்கள் என்ன நியாயத்தை பெற்று தந்தீர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஈசிஆரில் கொடி கட்டுற விஷயம் என்னாச்சு? காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கா? இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்களுக்கான அரசாங்கம். சீஃப் செக்ரட்டரி ஹைகோர்ட் வந்து ஆஜராக சொல்லுது. ஆஜராகக்கூடாதுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றமே 30 லட்ச ரூபா செலவு பண்ணி அது ஆஜராக சொல்லிடுச்சு. மறுபடியும் ஆஜராகிறீங்க. யார் வீட்டு காசு 30 லட்ச ரூபா? ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகை செலவு பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணுற செலவு ஒன்றுமே இல்லாத செலவு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எக்கெடு கட்டு போனாலும் போகுதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி முதலீடுகளை ஈர்க்க போனோம். எத்தனை நாடுக்கு போனீங்க? என்ன முதலீடுகளை ஈர்த்தீங்க? மக்கள்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? ஏன்னா நீங்கள் ஊரில் போய் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுறது மட்டும் நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வீடியோ போட்டு இந்த வீடியோவை தான் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி என்ன நடந்ததுன்னே தெரில. டிஆர்பி ராஜா அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னாங்க, என்ன பண்ணுறாருன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. இன்றைக்கி துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது டெல்லி ஓடுறீங்க, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி டெல்லி ஓடுறாரு, கடைசியாக முதன்மையானவரே டெல்லி ஓடுறாரு, எல்லோரும் டெல்லிக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு போகிறீங்கன்னு தெரில. கேட்டால் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு வேறு டைலாக் வேறு சொல்கிறீங்க. இந்த டைலாக்கை கேட்டு பார்க்குறதுக்கு 1965 இல்லை, அப்போ இருக்கக்கூடிய கலைஞரும் திமுக இல்லை, இப்போ இருக்கக்கூடிய திமுக கலைஞருக்கான திமுகவும் இல்லை. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அவருடைய எம்டிஏ ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், அவங்க பையன். அப்படி தானே வருது. கேட்டால் மற்ற கட்சியை நீங்கள் வந்து குடும்ப கட்சிங்கிறீங்க, உங்கள் கட்சி யார்? அதனால் வரக்கூடிய காலங்களில் அமித்ஷாவுடைய வேகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது மோடி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் அவர்களுடைய மூவை பார்க்கும்போது, அமித்ஷாவுடைய வேகத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பதட்டம் அப்படிங்கிறது நிறைய அதிகமாகிடுச்சு. அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் அமித்ஷா அவருக்கு அறிக்கை விடுறதுக்கு ராஜா எல்லாத்தையும் அறிக்கை விடுங்கன்ட்டு ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறார். இந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா மேலே தொட்டால் நீங்கள் சத்தம் போட்டே ஆகணும். அப்போ இன்னும் நிறையா தகவல்கள் வரும். உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோங்கிறது தான் இன்றைக்கி பிஜேபி. முன்னுவன மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு? மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். இப்போவே பூத் கமிட்டி 65% தான் முடிச்சிருக்கீங்க, மிச்சம் 100% முடிக்கணும். நயினார் தான் தலைவர், எல்லோரும் ஒரு ஒத்துழைங்க. தேவையில்லாமல் இவங்க இந்த வார் ரூம் நடத்திட்டுலாம் தொலைச்சி கட்டிடுவேன். முதல்ல அதிமுகவிட்ட போய் பேசுங்க. அதிமுக கூட சேர்ந்து போராட்டத்தை கையெடுங்க. நம்ம இறங்கி போகணும்னு நினைக்காதீங்க. அடுத்து நான் வரும்போது மாற்றங்கள் எனக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நான் வருவேன், ஒவ்வொரு வாரமும் நான் ரிப்போர்ட்டை தயார் பண்ணிட்டு வருவேன். செயல்படாதவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். அண்ணாமலையுடைய ஆட்டமும் குறைச்சிட்டாங்க. அண்ணாமலையோட ஆட்டம் குறைச்சி தான் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது அதாவது தமிழிசையிலேருந்து ராஜாலேருந்து எல்லாரும் எவ்வளோ ஆட்டம் போட்டிங்க, இன்றைக்கி அமைதியாக. அண்ணாமலைய விருதுகள் வேறு இப்போ கொஞ்ச நாளாக பேச்சே காணும். இந்த நேரத்தில் விஜயதாரணி அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது போஸ்டிங் வாங்கலாமான்னு. அவங்களுக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்கல. அதனால் அமித்ஷா நேரடியாக களத்துக்கு வருவதால் அமித்ஷா அவர்கள் ஏகப்பட்ட வேலை. ஏன்னா அமித்ஷாவுடைய இது வந்து ஒரு மான பிரச்சனையாக பார்க்குறாரு. இன்னொன்று, அமித்ஷா அவர்கள் வந்து 2029 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் இங்கே ஒரு ஆட்சி இருந்ததுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மோடி 3வது தடவையாக பதவியேற்கு 4வது தடவையாக பதவியேற்கு ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் இவ்வளோ வேலை. திமுகவை இந்த தடவை நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வழக்கு கிழக்குன்னு போட்டு கெஜ்ரிவால் மாதிரி ஆகிடலாம். கெஜ்ரிவால் பற்றி யாராவது பேசுகிறோம்? இப்போ ஆம் ஆத்மி பற்றி யாராவது பேசுகிறோமா சொல்லுங்களேன். கெஜ்ரிவால் என்ன ஆனார்? அவர் மேலே போட்ட கேஸ் என்னாச்சு? மணிஷ் சிசோடியா மேலே போட்ட கேஸ் என்னாச்சு? சஞ்சய் சிங் மேலே அவ்வளோதான். எலெக்ஷன் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா திமுகவை எப்படி அடைக்க உடைக்கணுங்கிறது எடப்பாடிக்கு தெரியாதா? பிஜேபிக்கு தெரியாதா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி நம்ம 2 பேரும் தான், பிஜேபி எடப்பாடி 2 கட்சி மட்டும்தான் இருக்கணும். திமுக தான் அடித்து உடைச்சிட்டோமே. ஏன்னா திமுகவுடைய அஸ்திவாரம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. திராவிட இயக்க சிந்தனையும் இல்லை. இன்னொன்று, திமுக மட்டும் கொஞ்சம் அதிக அடங்கிச்சு. இப்போவே சேகர் பாபுலாம் அவங்க குறுநில மன்னர் மாதிரி ஆகிட்டார். கட்சி மட்டும் ஏதாவது ஒன்றாச்சுன்னா அவர் அதிமுக கூட தயங்க மாட்டார். நிறைய பேர் போக தயங்க மாட்டார். திமுகலேருந்து அதிமுக வந்தவங்களுக்கு அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன என்ன தயக்கம்? 4 கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி 5வது கட்சியாக பிஜேபிக்கு போகிறதுல என்ன தயக்கம்?
சார் எங்கே வந்து பழம் இருக்குது அங்கே தான் மலர் இருக்குது அங்கே தான் வண்டிகள் போவாங்க. இவங்கெல்லாம் அப்படி தான். எங்கே காசு இருக்குதோ அங்கே போக வேண்டியதான், எங்கே பதவி கிடைக்குதோ அங்கே போடுது. எல்லா பெரும்பாலான அரசியல்வாதிகள் அப்படி தான். இதில் இவர்கள் மட்டும் விதிவிலக்கல்ல. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.